இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரஞ்சு பழ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ ஆரஞ்சு பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 250 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பழத்துலேருந்து இங்கே பாருங்கள், இப்படி கேரட் சீவுறதுல வச்சு அந்த ஸ்கின்னை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் போதும், ரொம்ப வேண்டாம். 2 பிஞ்ச். அப்புறம் இல்லைன்னா உங்கள் ஜாம் கசக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இவ்வளோ எடுத்தால் போதும். இப்போ இதை சைடில் வச்சுருங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். அந்த பழத்துல இருந்து எந்த அந்த சீடும் இருக்கக்கூடாது, அந்த விதைகள் இருக்கக்கூடாது, அப்புறம் அந்த வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழ ஜூஸை இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் 250 கிராம் சுகர். இது ரெண்டுமே நீங்கள் ஒன்றா போட்டுட்டு அப்புறம் அமைதியாக கேஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிடணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இதே மாதிரிங்க ஆக்சுவலி இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜாம் எப்படி பண்ணுறது அக்கான்னு. அதனால தான் இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இதே மாதிரி நீங்கள் பைனாப்பிளில் பண்ணலாம், மேங்கோ சீசனில் மேங்கோவில் பண்ணலாம், நம்ம ஆப்பிளில் பண்ணலாம். அப்புறம் அப்படி நிறைய ஃப்ரூட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஜாம் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக ஆரஞ்சு பழத்தில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரஞ்சுலேயும் பைனாப்பிள்லையும் ரியலி ரொம்ப யம்மியான ஜாம் நம்ம வீட்டிலையே பண்ண முடியும். பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட இது இந்த ஜாம் ரெடியாக ஒரு 40 மினிட்ஸ் ஆகுதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஸ்லோவில் வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சிடணும். அப்புறம் பக்கத்தில் இருந்து அமைதியாக அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கலர் வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் எந்த கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனில் இந்த ஆரஞ்சு பழம் நல்லா கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்கி இது நம்ம இந்த சீசனில் நம்ம இப்படி சாப்பிடும்போது ரொம்ப சளி தான் பிடிக்கும். ஆக்சுவலி இந்த சீசனில் இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது நீங்கள் இந்த மாதிரி ஜாம் பண்ணி வீட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீசன் இல்லாதப்போ கூட நம்ம வீட்டில் ஜாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஜாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சப்பாத்தியில் போட்டு கொடுக்கலாம், பூரியில் போட்டு கொடுக்கலாம். ப்ரெட்டை நல்ல டோஸ்ட், நல்ல கரன்னு டோஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது மொறுமொறுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாமை கொடுத்தீங்கன்னா ஹெவன், அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாமுக்கு போடணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சுட்டு இது மும்பையில் இப்போ வின்டர் சீசன். இப்போ இந்த ஃப்ரூட்டு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும். அதாவது நல்லா கிடைக்கும். நான் நினைக்கிறேன் ஊரில் இந்த ஃப்ரூட் ஈஸியாக கிடைக்கும். வின்டர் சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்டு தான் இது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆகிட்டு, 35 மினிட்ஸ் ஆகிட்டுங்க. பாருங்கள், இப்படி பொங்கி பொங்கி வரும். லாஸ்ட்டில் உங்களுக்கு இது எப்படி ரெடி ஆகிட்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அப்படி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம அந்த சீவி வச்சுருக்கிற அந்த கேரட்டை நம்ம அந்த கேரட் இதில் வச்சு சீவி வச்சுருக்கோம்ல, அந்த ஆரஞ்சு ஸ்கின்னு அதை போட்டுருங்க. அது நீங்கள் ரொம்ப போடக்கூடாது, கம்மியாக தான், கரெக்டாக 2 பிஞ்ச் அளவு தான் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்கின்னை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது இனிமேல் அது அமராது, அதாவது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன இப்போ இது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஜாம் ரெடி ஆகிட்டு நம்ம இதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. அப்புறம் இந்த ஜாம் பண்ணும்போது நீங்கள் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது நல்லா ஆற வச்சுட்டேங்க. ஆனாலும் இது முழுமையாக ஆறலை, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்புறம் ஒரு 6 ஹவர் அல்லது 5 ஹவர் நல்லா கோல்டாக வச்சுருங்க. நல்லா
ஒரு ட்ராப் கூட இப்போ பாருங்க நல்லா இப்போ ஓரளவு ஆயிருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 ஹவர் ஆயிட்டுன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனாலும் இதுல இன்னும் கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யுது. இப்ப நம்ம இத இன்னும் ஒரு 2, 3 ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். பாருங்க இப்பதான் இப்ப இது செட் ஆயிட்டு இது. இப்பொழுது சுவையான ஜாம் ரெடி ஆயிட்டு. நீங்க இந்த ஜாம எப்படி சேவ் பண்ணி வைக்கணும்னா, ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து, அத நல்லா சுத்தமா கழுவிட்டு, சன்லைட்ல காய வச்சுட்டு, அதில போட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிடணும். ஃப்ரிட்ஜில வச்சுக்கிடலாம். வெளியிலயே வச்சுக்கிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்பன்னா ரொம்ப யம்மியா இருக்கும். நான் சொல்லவே வேண்டாம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் உங்கட்ட காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு பால்ல காமிச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா ஒரு கண்ணாடி பாட்டில்ல அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலும் கூட பரவால்ல. கண்டெய்னர்ல போட்டுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். அப்புறம் வெளியனாலும் வச்சுக்கிடலாம். ஆக்சுவலி நீங்க இத வெளியவே வைக்கலாங்க. ஓகே. இதுவரைக்கும் என்னோட ரெசிபிய பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வெரி யம்